ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, சென்னிமலை ஆண்டவருக்கு அரோஹரா. லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அடியேன் சென்னிமலை ஆண்டவர் பிரசன்ன ஜோதிடாலயம், சென்னிமலை ஆண்டவர் பரம்பரை ஜோதிடர் டாக்டர் சிவராம சுப்பிரமணியம், சென்னை மற்றும் சென்னிமலை. இந்த பதிவு எதுக்குன்னா, மாலைய அமாவாசை மாலைய பக்ஷம்னா என்னங்க சாமி, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், இது மாதிரி நிறைய கேள்விகள் நேயர்கள் நம்ம கிட்ட கேட்டதுக்காக இந்த பதிவு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா, மாலைய பக்ஷங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறந்தது மாலைய பக்ஷம்னு சொல்றது. அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து இருப்பாங்க, அவங்க திதி என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலையபக்ஷம், அதாவது ஆவணிக்கு அப்புறம் வர பௌர்ணமிக்கு அப்புறம் வர 15 நாள் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்ஷம் சொல்கிறது. பக்ஷங்கிறது எப்படி நம்ம தமிழில் வந்து 1, 2, 3, 4, 5ன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்ஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திதி வந்து 15 நாட்கள் கொண்ட திதி. அதாவது கிருஷ்ணபக்ஷம், வளர்பறை, தேய்பிறை அப்படின்ற சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 நாட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்ஷன் சொல்லுவோம். அந்த 15 நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், அதாவது நம்ம முன்னோர்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும். அதாவது பிரதமை அப்படின்னா 1, த்விதியை அப்படின்னா 2, திருதியைனா 3 அப்படின்னு. அது வந்து வளர்பிறையிலே இறந்துருக்கலாம், தேய்பிறையிலே இறந்துருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த திதியில் இறந்துருக்காங்களோ அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வருஷத்தில் பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையினால நம்ம அந்த திதியில் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த நாளில் வந்து நாம பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியிலேருந்து 15 நாள் நம்ம அந்த எந்த திதி வருதுன்னு பார்த்து அந்த திதியில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். மெயினாக இந்த மாலையபக்ஷம் அமாவாசை அந்த 15 நாளும் சில பண்ண முடியும். அந்த திதியே என்னன்னு தெரியலங்க சாமி அப்படின்னா, அந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக கொடுக்கறது நல்லது. அதாவது புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் தான் பெரிய அமாவாசைன்னு நம்ம சொல்றது. அதாவது முன்னோர்கள் வந்து டைரக்டா நமக்கு வந்து யமதூதர்கள் மூலியமா வருவாங்க, அதாவது பூலோகத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளால முடிந்த கடமைகள் நம்ம செய்யணும். நம்ம செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு அவங்க அருள் கொடுப்பாங்களான்னு கொடுப்பாங்க. அதுக்காக பண்ணுறதான் இந்த மாலை அமாவாசைங்கிறது. இந்த மாலை அமாவாசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் கொடுக்க, அதாவது நார்மலாக நமக்கு மட்டும் கொடுக்காம, அதாவது அதுக்கு தான் அது யமதூதர்கள் எது மூலியமாக வருவாங்கன்னா இந்த காக்கை, இந்த பட்சிகள், அது மாதிரி பசுமாடுகள், இது மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக வந்து நம்ம பூலோகத்துக்கு வருவாங்க. அப்படி வரும்போது என்னன்னா, அந்த பசியால் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது பசியோடு வருவாங்களாம். இப்படி நீங்கள் யாரோ உங்களை பார்க்க வந்தாங்கன்னா உங்களை எவ்வளோ தூரம் அனுஷ்டிக்கிறீங்களோ அனுசரிச்சு இது மாதிரி என்ன வேணும், காப்பி வேணுமா, டீ வேணுமான்னு என்ன வேணும்னு வந்த விஷயத்துக்கு என்ன நம்ம பண்ணணுமோ பண்ணிட்டு போனோம்னா பரவாயில்ல, சூப்பர், அங்கே போனால் நம்மளை கவனிச்சாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆத்மாவுக்கு ஒரு நாள் அந்த பர்மிஷன் உண்டு. அந்த 15 நாளுமே அந்த திதி அன்னைக்கு அந்த பர்மிஷன் உண்டு. அது மாதிரி அவங்க வராங்கன்னா அவங்க நம்மளால முடிந்த சக்திக்கு உண்டான அளவுக்கு கொடுத்தோம்னா 10 மடங்கு திருப்பி கிடைக்குமானா கிடைக்கும். அது வந்து நம்ம அவங்க யார் மூலியமா வருவாங்கன்னா இது மாதிரி காக்கை, பட்சிகள், பசுமாடுகள், இது மாதிரி அவங்க மூலியமா வருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு தண்ணியோட சேர்த்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். அது கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் அது வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலை. அதாவது குருமார்கள் சொல்லியிருக்காங்களான்னா சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு பெரிய நல்லதாக மாறுமானா மாறும். மெயினாக அந்த மாலையபக்ஷம் நம்ம வந்து திதி கொடுக்கறதுனால என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும்னா, நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருக்குதுன்னா அது வந்து அந்த நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருக்கோம், தடைப்படுது, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்த முடியுமான்னா நம்ம அந்த மாலையபக்ஷ அமாவாசை வழிபாடுகள் பண்ணுறதுனால அது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்குமான்னு நடக்கும். அதே மாதிரி ஒரு கடன், வீட்டில் தீராது கடன் வந்துட்டு கடன் தீர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தீர்மான ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. அதே மாதிரி குலதெய்வம், அதாவது நம்ம குலத்துக்காக குலதெய்வம், அந்த குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமானா கிடைக்கும். ஏன்னா அந்த நம்ம குலத்தில் இருக்கிறவர்களுக்காக பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 21 தலைமுறைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தர்ப்பணம் கொடுப்போம். அந்த 21 தலைமுறைக்கும் கொடுக்குறோம்னா அதில் வந்து அந்த குலதெய்வமும் வந்துடும். அந்த குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்குமான கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம இஷ்ட தெய்வமும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்குமான கிடைக்கும். மெயினாக நம்ம தர்ம காரியங்கள், அதாவது நம்ம அன்னதானம் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் மட்டும் போய் கொடுக்கக்கூடாது. அதாவது அன்னைக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வழிபாடுகள்னு வச்சிருந்தாங்க கோயிலில். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா, இப்போ அமாவாசை வழிபாடுங்கிற பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் தம்பி எல்லாமே இருக்காங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொடுக்கணும். அதாவது இல்லை நம்ம வீட்டில் வந்து நம்ம அண்ணன்
அண்ணன் தம்பி இல்லை நம்ம மட்டும்தான் இருக்குன்னா நம்ம தம்பதியாக கொடுக்கணும். அதாவது நம்ம மட்டும் தனியாக போய் கொடுக்காம வீட்டில் அதாவது நம்ம குழந்தைகளோட சேர்ந்து அவங்க தாத்தா பாட்டிக்கோட அருளும் அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பூரா ஜாதகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது வருதுங்கிற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்திருக்களோட தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அவங்களோட அருள் அவங்களுக்கும் கிடைக்கணுமானா கிடைக்கணும். குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம போய் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்லது நடக்குமானா நடக்கும். இந்த மாலையபட்சம் நம்ம சொல்கிறோம், மாலையபட்சம்னு சொல்கிறோம், என்னைக்கு ஆரம்பித்து என்னைக்கு முடியுது, என்னைக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம முன்னோர்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதாவது இந்த நாட்டில் முன்னோர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், எளிமையாக எப்படி வழிபாடுகள் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்ப்போம். மெயினாக அந்த விரத நாட்கள்ங்கிறது அந்த 15 நாட்களும் முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருக்கிறது நல்லது. அதாவது நம்ம பிராமணா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 நாட்களும் விரதம் இருந்து அமாவாசையில் வந்து வழிபாடுகள் பண்ணுறது வழக்கம். திருக்களுக்காக பண்ணுறது. அதாவது எப்படி ஒரு கர்ப்பம் தரிச்சா எப்படி ஒரு 15 அதாவது ஒரு கர்ப்பம் தரிச்சதுலேருந்து ஒரு 10 மாதம் அம்மா அதாவது எல்லாத்துக்கும் நமக்கு இதாக இருந்து நமக்கு வந்து அந்த 10 மாதமும் கஷ்டப்பட்டு தான் நமக்கு வந்து குழந்தையா நம்ம வெளியே வருவோம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 15 நாட்களும் முன்னோர்களுக்காக நம்மளை வருத்திண்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே நமக்காக பண்ணுறானே அப்படின்ற ஒரு இந்த ஆத்மாவுக்கு அந்த அருள் கொடுக்கறதுக்கு அந்த சுவாமியை அருள் கொடுப்பார். அப்போ வந்து அது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமான்னு கிடைக்கும். மெயினாக ஆண்கள் என்னென்ன கடைபிடிக்கணும், அதாவது பெண்கள் வந்து கூடவே இருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த 15 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எப்படி இந்த மாலை போட்டால் நம்ம விரதமாக இருப்போமோ அதே மாதிரி சுத்தபத்தமாக இருக்கிறது இருக்கணும் 15 நாளுமே. இந்த அமாவாசை அந்த 15 நாளும் இருக்க முடியலனாலும் நம்ம திதியை என்னைக்கு நம்ம கும்பிட்றோமோ அந்த பித்திருக்களோட திதியை அன்னைக்காவது நம்ம அனுஷ்டிக்க வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி பண்ணணும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாலையபட்சம் அந்த 15 நாட்கள் எப்போ வருதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு செப்டம்பர் 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 21 அன்னைக்கு தான் அமாவாசைன்னு சொல்றது. அந்த 15 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலையபட்சம், இதுதான் மாலையபட்சம் சொல்றது. அந்த மாலை அமாவாசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 21ஆம் நாள் கடைசி அமாவாசை அன்னைக்கு வரதான் அந்த மாலை அமாவாசைன்னு சொல்றது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை என்னைக்கு எப்போ ஆரம்பிக்குது சாமி எப்போ முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது 21ஆம் தேதி காலையில் அதாவது அதிகாலையில் 1 மணி 42 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது அமாவாசை. அடுத்த நாள் 22ஆம் தேதி காலையில் 2 மணி 49 நிமிஷத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை இருக்குது. அந்த அமாவாசை அந்த டயத்தில் முடிந்த வரைக்கும் அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். முடிந்த வரைக்கும் இந்த நம்ம ஏன் அந்த தர்ப்பணம்லாம் நம்ம கொடுக்கறது எதுக்காக முன்னோர்கள் கொடுக்குறோம்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த எள்ளு தண்ணி கொடுக்கறதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எப்படி நம்ம அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளில் நமக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும். அது நம்ம அந்த அமாவாசை அன்னைக்கு அதுக்காக அந்த அமாவாசை வழிபாடுகள் நம்ம பண்ணணும்னு சொல்கிறோம். அதில் மெயினாக வந்து இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகமாகும். அதாவது இந்த தடைகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தடைகள்லாம் தகர்த்து அதாவது நம்ம என்ன எண்ணம் நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். இந்த ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோர்களால் முன்னேற்றம் ஆகும். அதாவது அவங்களோட பரிபூர்ணமான ஆசி ஒரு குலதெய்வத்தோட அருள் இஷ்ட தெய்வத்தோட அருள் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த அமாவாசை வழிபாடுகள் நம்ம பண்ற வரை. மெயினாக நம்ம முன்னோர்கள் சொல்ற மாதிரி அதாவது மாலையபட்சம் செய்யாதவர்களுக்கு மங்களம் உண்டாகாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா அதுக்காக உண்டாகாதுன்னா நம்ம கண்டிப்பாக அது பண்ணணும். அது பண்ணும்போது அந்த மங்களம் உண்டாகுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதாவது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாலையபட்சத்தில் அந்த முடிஞ்ச வரைக்கும் எள்ளுந்தண்ணியாவது கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க சக்திக்கு நிறைய அதாவது காய்கறிகள் முன்னோர்கள் அதாவது பிராமணால வர சொல்லி கொடுக்கறது. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை இப்போ நம்ம பவானி கூடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ப்பணம் பண்ணி வைக்கிறோம். அதாவது பிண்டம் வச்சு கொடுக்கறது, அது மாதிரி காய்கறிகள் வச்சு தர்ப்பணம் கொடுக்கறது, அது மாதிரி ஹோமத்தோடு பண்ணுறது, அது மாதிரி எல்லா நல்ல நிகழ்வுகளும் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு அது மாதிரி நம்ம முதலே பண்ணணும்னா நம்மளே பண்ணுறோம். வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பருக்கு கீழே டோல் ஃப்ரீல வந்துட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முதலே பண்ணிங்க. அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலையபட்சம் நம்ம பூஜைகள் பண்ணி வைக்கிறோம். அங்கே முடிந்தால் நீங்கள் அங்கேயே வந்து அதாவது 3 நதிகள் சங்கமமாற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வரர் ஆலயம் பவானி கூடுதுறை அங்கே நம்ம பண்ணி வைக்கிறோம். முடிந்த வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து கலந்துக்குங்க. அது முதலே வரணும்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக முடிந்த வரைக்கும் அவங்க வீட்டிலையாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படையல் போட்டு சாமி முடிந்த வரைக்கும் அவங்க சதிக்கு உண்டான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலையபட்சத்து அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. அதாவது பெருசாக கொடுக்கணும் கூட
எள்ளு தர்ப்பணம் கூட கொடுக்கலாம், இல்லை பிண்டை வச்சு கொடுக்கலாம், இல்லை ஹோமம் பண்ணி பண்ணலாம். அது உங்களுக்கு சரி என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட இரண்ய சிரார்த்தமாக கூட பண்ணலாம். இரண்ய சிரார்த்தம்னா என்னென்னா, அதாவது முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா அரிசி, வாழைக்காய், பாற்காய், வெல்லம், அதாவது தாம்பூலம், எள்ளு கொடுத்தா வாங்க, சில பேர் எள்ளு வாங்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி அந்த ஒரு கட்டத்தில் வச்சு ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் வச்சு ஒரு தட்சணைங்கிறத வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமா கோயிலையோ சிவாலயத்திலேயோ இருக்கிற பிராமணர்களுக்கு உங்க முன்னோர்கள் அதை கொடுத்துட்டு அதையாவது கொடுங்க. அதாவது இது முடிஞ்ச வரைக்கும் இந்த கூடுதுறையில் வந்து நம்ம சிரார்த்தம் பண்ணி வைக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற நதிய கரை ஓரத்தில் எங்கே இருக்குதோ அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலையாவது இந்த இரண்ய சிரார்த்தமாவது கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் அன்னைக்கு கிடைக்கும். முடிந்த வரைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிந்தது பண்ணுங்க. இது வந்து அவங்க தலையாய கடமை. எப்படி நம்ம ஓட்டு போடுறோமோ அதே மாதிரி அவங்க வயிற்றுக்கு சாப்பிட்டா தான் அந்த வயிறு வந்து நமக்கு வந்து பசி தீரும். அதே மாதிரி தான் அவங்க முன்னோர்களுக்கு அவங்க கொடுத்தா தான் அவங்க பேர குழந்தைகளுக்கு ராகு கேது தோஷங்கிறது வராமல் இனிமேல் வர ஜென்ரேஷன்லயாவது நம்ம மாத்திக்கணும். அது நம்ம சொல்லக்கூடிய வழிகாட்டியா சொல்லிக்கொள்வது நம்ம கடமை. நம்ம சொல்றோம், அதை நீங்க பயன்படுத்திட்டு எல்லாரும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வாழ்னு சொல்லி சென்னிமலை ஆண்டவர் நன்றி.